வெட்ட முடியாது மாமா. ஏன் படுக்கல போட்டுக்கிட்டு வந்து பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க? வெட்டிக்க மாமா. பெத்த பிள்ளை எப்படி மாமா வெட்ட முடியும்? வெட்ட முடியாது மாமா. மூர்த்தி அந்த பெத்த பிள்ளைய வெட்ட முடியாது மாமா. தம்பி பிள்ளைய வெட்ட முடியாது. என்னை வெட்ட முடியவில்லை சொல்லுகின்றார். 18 பாரத போர் பூரா எப்படி அந்த பாவி துரியோதனத்துல ஜெயிப்பு வருவா? அந்த பாவி துரியோதனனை நயவஞ்சகமாக வந்து அவனிடத்துல சத்தியம் வாங்கி பழிக்கு எடுத்து விட்டார் அல்லவா? சத்தியம் சந்திர குலத்துல பிறந்தவன் சத்தியம் தவறாதவன் இன்னைக்கு பழிக்கு வருகிறாய். அண்ணமனை என்னைக்கு இருந்த 18 போர் குலத்திலே பாவி துரியோதனை எட்டையினாலே அந்த கேப்பனையை செவித்து வருகிறேன் பார். ஐயோ நான் கட்டி கழித்து விட்டேன் காணொலி கட்டி விட்டேன். என்ன காளியம்ம வழிவிடும் கடல வரந்தாயே. இந்த காளியம்ம வழிவிடும் கடல
மடிஞ்சாலும் சரிதான். சரிதான். எனக்கு 3 வருடம் கொடு மாமா. ஆஹா. அப்பா பரகா அப்படியே நீ இன்னைக்கு மடியிருத்தா சரி சாக்கிருத்தா நீ தப்பிக்க முடியாது. இப்போ ஆனா உன்னோட வாய்னாலே 3 வரம் கேட்டு இருக்கின்றார். என்னென்ன வர வேண்டும்? அடுத்த பிறவிலே எனக்கு நல்ல பதிவா கொடு மாமா. ஆஹா. அடுத்த ஜென்மத்துல பிறந்து வரும்போது ஆம். உனக்கு நல்ல பதிவா கிடைக்கணும். ஆமா. அப்பா அடுத்த செல்வத்திலே நீ அடுத்த பிறவிலே நீ பிறக்கும் போது ஆத்தங்கரையிலே சரி அழகுள்ள மரம், காயுள்ள மரம், சரி விச்சுள்ள மரம், பூவுள்ள மரம், சரி அத்தி மரமா கொடுத்திருக்கின்றேன். ஆமா. அந்த பாவியாகத்தான திருவோதரமான என்னிடத்துல கவடமாக வந்து சத்தியதே வாங்கினான் அல்லவா. 18 பாரத போரிலே சரி எப்படியா இருந்தாலும் அண்ணனே உத்தத்திலே சண்டை ஆடுவார்கள். சரி குருசத்திரமேத்தில் சண்டை ஆடுவார்கள். அப்படி நான் உயிரே போனாலும் சரிதான். என்னோட சரத்துக்காக 3 நாள் உயிர் பச்சை குடுமாமா. அவன் அந்த பாவை அவனை மடியும் போது நான் கண்ணால பார்த்து என் சரத்துக்கு உயிர் போகணும். அழகா உனக்காகி அந்த குருசத்திர மேட்டிலே 8,84,000 எதிர்நோக்கு கொண்டு குருசத்திர மேட்டிலே பாண்டவர் வெட்டிக்கும் திருவார வெட்டிக்கும் பகை ஏற்பட்டு போர் நடந்து போகின்றோம். அந்த போரிலே போர் நடக்கும் போது அந்த திருவாரூர் கும்பல் பூரா இப்படி 11 அக்கிரிவேந்த சேனை மடியணும். உன் கண்ணால பார்க்கணும். ஒரு சரத்துக்காக பாரு 3 நாளைக்கு விருப்பத்தை கொடுத்துருக்கணும். மாமா. அப்படி இருந்தாலும் 3 நாள் உயிர் பச்சை கொடுத்து விட்டேன். எனக்கு என் சரத்துக்கு 1 நாள் சண்டை தனியா ஒதுக்கி கொடுமாமா. ஆஹா. அந்த 18 போர்ல பாண்டவர் செய்வானோ இல்ல கௌரவர்கள் திருவாரூர் செய்வானோ எனக்கு 1 நாள் சண்டை மட்டும் ஒதுக்கி கொடுன்னு கேட்கிறேன். ஆமா. சரி 8ஆம் நாள் சண்டை கொடுத்திருக்கின்றேன். அப்படியா? 8ஆம் நாள் சண்டையிலே அந்த 11 அக்கிரிவேணிச்சாரிலே நீ போராடுவா. போராடி 3 அக்கிரிவேணிச்சாரி நீ மடிப்பா பாரு. பிடிச்சிக்க வரத பிடிச்சி அப்படியே ஆகட்டுமா மாமா. அப்படியே தானோ நான் காளியார் கோயிலுக்கு பழி சென்று வருகிறேன். ஐயா பொழுது வரையும் என்னடா பொருள போறதாயே என்ன வழிய மறைக்க வேண்டும் பதிரு காளியம்மாய். ஐயா நான் சந்திர வரையும் என்னடா முருகு போறனப்பாய். தந்தி ஒரு கோழி குஞ்சு அதாவது என்னை காளி கோயிலுக்கு கொண்டு வந்து கோழி குஞ்சு எப்படி கடுத்தார்கள் அது போல அறுத்து விடுத்தது. ஒரு காலம் வெட்ட முடியாது.